நான்வெஜ்ல இவ்ளோ வெரைட்டிஸ் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ரீசென்ட்டா நம்ம காங்கேயம்ல நியூவா ஓப்பன் பண்ணியிருக்க கோலி சோடா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்க்கு தான் விசிட் பண்ணியிருந்தோம். இந்த ஷாப் காங்கேயம் கரூர் ரோட்ல முத்தூர் பிரிவிலேயே லொகேட் ஆயிருக்கு. இவங்களோட ஆம்பியன்ஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நீட் அண்ட் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. நாங்க நிறைய டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லா ஐட்டம்ஸும் அதோட ஓன் யூனிக் டேஸ்ட்ல பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணோம். மட்டன் பீசஸ்லாம் ஜெனரஸாவே கொடுத்துருந்தாங்க. சாஃப்ட் அண்ட் ஜூஸியா இருந்துச்சு. தென் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி காம்போ சொல்லியிருந்தோம். இதுல சிக்கன் சிந்தாமணி, சிக்கன் 65 அண்ட் பாயாசம்ல இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. பிரியாணிக்கு சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ணியிருந்தாங்க. அந்த அரோமாவோட சேர்ந்து சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தென் ஸ்டார்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டிராகன் சிக்கன் சாப்பிட்டோம். பெரிய பீசஸா போட்டு நல்லா குக் பண்ணி ஸ்பைசி அண்ட் பர்ஃபெக்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் லெமன் சிக்கன் ட்ரை பண்ணியிருந்தோம். லெமன் ஃப்ளேவர் ப்ளஸ் மசாலா காம்போ சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. அப்புறம் சிக்கன் லாலிபாப் சாப்பிட்டோம். பெரிய பீசஸாக போட்டு கிறிஸ்பியாக கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. தென் கல்மீன் சொல்லியிருந்தோம். தவால போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு கேரளா ஸ்டைல் டச் இருந்துச்சு. தென் காயின் பரோட்டா வித் செட்டிநாடு கிரேவியோட சாப்பிட்டுருந்தோம். பரோட்டா சாஃப்டா இருந்துச்சு அண்ட் செட்டிநாடு கிரேவி கூட பர்ஃபெக்டா செட் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட் பன் பரோட்டா வித் டொமேட்டோ சிக்கன் கிரேவியோட ட்ரை பண்ணியிருந்தேன். யூனிக் டேஸ்ட்ல சாப்பிட நல்லாவே இருந்துச்சு. தென் அது கூடயே மட்டன் லாபா ட்ரை பண்ணோம். நல்லா சாஃப்டா பண்ணி கொடுத்துருந்தாங்க. தென் ஃபைனலா இவங்க ஸ்பெஷல் பாயாசமோட முடிச்சுக்கிட்டோம். இவங்களோட ரெஸ்டாரண்ட் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ ஆப்ல ஆல்சோ அவைலபிளா இருக்கு. ஸோ இதுலயே நீங்க ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ நீங்களும் ஒரு நல்ல குவாலிட்டியான நான்வெஜ் ஸ்பாட் தேடிட்டு இருந்தா நம்ம காங்கேயம்ல இருக்க கோலி சோடா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம காங்கேயம் 2.0 சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.